வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இல்லங்க. நல்லா இல்லன்னு சொல்றதே பிளானட் சொல்லுங்க இல்லன்னு அர்த்தம். வேளாண் சொல்லுங்க இல்லன்னா அப்படிதான் வராது. கஜகேசரி மாதிரி கொச்சகேசரி ஒன்று இருக்கு. அது வந்துருச்சு அவனுக்குலாம் ஒண்ணும் செய்ய முடியாது. வேற ஐயா இந்த வருஷம் ஐபிஎல் நடக்குதுங்க ஐயா. ஆமா. அத வந்து நீங்க கணிச்சு சொல்றதா எல்லாரும் சொல்றாங்க. ஆமா. அதே மாதிரி முதல் 3 மேட்சை வந்து நீங்க கணிச்ச மாதிரியே எல்லாரும் ஜெயிச்சிருக்காங்க. ஆமா. அதுக்கு அடுத்த மேட்ச்களையும் உங்களால சொல்ல முடியுங்களாங்க ஐயா? சொல்ல முடியும், தாராளமா சொல்ல முடியும். ஏன்னா பிளானட்ஸ் எல்லாம் எங்க எப்படி இருக்கு, எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கறத பொறுத்து தான் வந்து சொல்ற முடியுது. ஃபர்ஸ்ட் மேட்ச் சிஎஸ்கே எம்ஐ மேட்ச். அது சொல்லியிருந்தேன் நான் வந்து சிஎஸ்கேக்கு கஜகேசரி யோகம் இருக்கு, அதனால ஜெயிக்கும்னு சொன்னேன். அதே மாதிரி ஜெயிச்சிருச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா குரு சுக்கிரன் வந்து குரு பார்வை ரொம்ப உக்கிரமா இருக்கு. யாருக்கு? லக்னோவுக்கு. ஓஹோ. அதனால அடுத்து லக்னோ ஒரு மேட்ச் தோக்கும். அதுதான் வந்து என்னோட ப்ரெடிக்ஷன். டெல்லி தோக்குற மாதிரி வரும், ஆனா ஜெயிச்சிருவாங்க. ஏன்யா? ஏன்னா அங்கதான் வந்து கவர்மெண்ட் இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு, பார்லிமெண்ட் இருக்கு, எல்லாம் அங்கதான் இருக்காங்க. ஐயா பாலிடிக்ஸ் வேணாம், ஐபிஎலுக்கு வாங்க. டீ குடிப்போம் நண்பா. குடிக்கலாம் நண்பா. டீ கடைக்காரா ஒரு டீ கொண்டு வா. ஏய் நண்பனுக்கு எக்ஸ்ட்ரா சுகர் போட்டு கொண்டு வா. எது 2 டீயா? ஏண்டா 2 டீயா குடிப்பா? குடுடா, ஒரு கிளாஸ் குடுடா. 2 பேரும் பகிர்ந்து குடிப்போம்டா. அங்க என்னைக்கியா தனித்தனியா குடிச்சிருக்கோம், போயா. நண்பா சொல்லு நண்பா. பிடிக்க பாக்குறாங்க நண்பா. நடக்குமா? டென்ஷன் ஆகுது. இருக்கு, ஒரு தம்மு போடுவோமா? போடலாம் நண்பா. டேய் பெட்டி கடை, தம்மு குடுடா. ஏண்டா இங்க 2ஆ? ஏ ஒண்ணு பத்தாதா? ஏண்டா நம்ம பிரிக்க பாக்குறியா நீ? பிரிக்க பாக்குறேன் நண்பா. யோ என்னையா நீ இழுத்து அவனுக்கு போக வருது? அப்படிதான் நாங்க இணை பிரியா நண்பர்கள், நாங்க அப்படிதான் ஊதுவோம். பார்த்து தெரிஞ்சு ஒழுங்கா இருந்துக்க. பிச்சு போடுவேன் பிச்சு. வா நண்பா. கண்டக்டர் ஒரு டிக்கெட் தாங்க. ஒரு டிக்கெட்டா? 2 பேர் இருக்கீங்க. எங்க நம்ம பிரிக்க பாக்குறியா? நாங்க பிரிய மாட்டோம். ஒரு டிக்கெட் தான் வேணும் எங்களுக்கு. செருப்பு பிஞ்சிரும். நீங்க மரியாதை ஆளுக்கு ஒரு டிக்கெட் வாங்குங்க, இல்லனா இங்கே செவுத்த அடிச்சு இறக்கி விட்டுறேன் பாத்துக்க. நண்பா காசு இருக்கா நண்பா? இருக்கு. விடுறாங்களா? இந்தாங்க. லேடிஸ் வராங்க, வெளிய விடுடா. நண்பா சொல்லு நண்பா. ஐபிஎல் ஆரம்பிச்சிருச்சு நண்பா. ஆமா நண்பா. இல்ல இதா போயிட்டு இருக்கு. அது முதல் மேட்ச் எப்படி சிஎஸ்கே தான் நண்பா ஜெயிப்பாங்க. சிஎஸ்கே ஜெயிப்பாங்க. ஆமா. தெரிஞ்சு வச்சிருக்க நீ, எங்க சிஎஸ்கே பத்தி என்னன்னு தெரிஞ்சு வச்சிருக்க நீ. அக்கு வேற ஆளே எல்லாம் புரிஞ்சுக்கிட்ட நீ. ஆமா 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 நண்பா. நான் கூட நீ வம்புடுப்பியா நினைச்சிட்டேன் நானு. பரவாயில்ல நல்லா தெரிஞ்சிருக்க நீ. ஏன்னா நண்பா ஃபர்ஸ்ட் மேட்ச் நீங்க ஜெயிச்சாதானே நாங்க கப் அடிக்க முடியும். புரியல எனக்கு என்ன. நண்பா மும்பை இந்தியன்ஸோட லெகசியை பத்தி நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நாங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் தோப்போம், எல்லா மேட்சும் ஜெயிப்போம். நாங்க தான் எல்லாமே, நாங்க தான் ஐபிஎல். போன தடவை யார் ஜெயிச்சா? போன தடவை யார் ஜெயிச்சா? போன தடவையும் நீங்க தான் வஸ்மா தோத்தீங்க. நீ வருஷம் வஸ்மா தோத்துக்கிட்டு தான் இருக்கீங்க. நீ தோத்துக்கிறதுக்கு கப் அடிச்சனா 18 கப் 14 கப் ஒன்றரை. 2 ஐசிசி கப் இருக்கு இன்னைக்கு நம்ம கையில இருக்குன்னா அது காரணம் யாரு? தோனி. தோனி T20 வேர்ல்ட் கப் ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி அடிச்சு. தோனி இல்லனா நீ வந்திருப்பீங்களா? தோனி அந்த கப் வானப்பத்த பூ மாதிரி கப் பார்த்து காத்துக்கிட்டு இருந்த நமக்கு எல்லாம் கப்பை கொடுத்து காப்பாத்துறது. 1983 ல அடிச்சாச்சு. 83 க்கு அப்புறம் எங்கடா போனீங்க? 83 க்கு அப்புறம் எங்கடா போனீங்க? நாங்க சின்ன பசங்கள பூரா ஊக்கு வச்சு அப்படியே பெருசா கொண்டு வரோம்டா. நீங்க எல்லாம் அங்கிள் டீம்டா. அங்கிள் டீம், லெஜெண்ட் டீம்னு சொல்லி அங்கிள் டீம்னு கேவலம். பாவீங்களா? ஏண்டா 2 பேர் இணை பிரியாத நண்பர்களா? மாற்றான் சூர்யா மாதிரி தெரிஞ்சீங்களடா? என்னடா ஆச்சு? திடீர்னு சங்க கடிச்சு ரத்தத்தை குடிச்சிக்கிறீங்க. லெஜெண்ட் டீம் வந்து அங்கிள் டீம்ங்கறாங்க. என்னப்பா ஏப்பா அங்கிள் டீம்னு சொன்னா? நீ எந்த டீம்? ஐயா சன்ரைசர் ஹைதராபாத் என்னங்கயா பண்ணுவாங்க? சன்ரைசர் ஹைதராபாத் இந்த வந்து பவுலிங் டீமா இருந்துச்சு. பவுலிங் டீமா இருந்தா ஜெயிக்க முடியாதுன்னு முடிவு பண்ணி இப்ப கடப்பார டீம் இறக்கிருக்காங்க. ஆனா பவுலிங் போடலன்னா எத்தனை ரன் எடுத்தாலும் வேஸ்ட்ங்கிறது தெரியாம போச்சு. அதனால அது வாழ்க்கையும் சூனியம் தான். சன்ரைசர்ஸ் வந்து சைன் பண்ணா நல்லா இருக்கும். ஐயா குஜராத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? குஜராத்ல வந்து கடைகள் எதுவுமே இல்ல, அதனால வந்து அங்க பத்தி அபிப்பிராயம் எனக்கு எதுவும் இல்ல. ஐயா குஜராத் டைட்டன்ஸ் டீமை பத்தி கேட்டேன். ஐபிஎல்னு சொல்லணும், குஜராத் மட்டும் சொன்னா அது வேற மாதிரி போயிடும். தேவையில்லாம பேசிக்கிறீங்க, அவ்வளவுதான். நாசமா போதா ராக்கி கட்ட முளைச்சி நாசமா போங்கடா. கையில கட்ட முளைக்க, கால்ல கட்ட முளைக்க, மாயில பந்து முளைக்க. உள்ள வந்துட்ட டிக்கெட் எடுத்துட்டு வந்து எதுக்கே உள்ள உட்காந்து புலம்பிக்கிறீங்க? இல்லங்க, டிக்கெட் வாங்குறதுக்கு ரெடியா இருக்கணும். நெட் ஓபன் பண்ணி பார்த்தா டிக்கெட் புக்கிங் ஓபன் ஆகுது, டிக்கெட் க்ளோஸ். நான் பிளாக்ல டிக்கெட் வாங்கிட்டு வந்து உட்கார்ந்திருக்கேன். நானும் தான் குத்திட்டு உட்காருங்க. விளங்க மாட்டேனா? டேய் நாசமா போயிடுடா, ஆள் இங்க போறீங்கடா. இல்ல இடிஞ்சு உள்ள மண்ணோட மண்ணா போடா. மண்ணே இல்ல, எதையா தூக்கி இருக்கா? சும்மா தூத்துவா அப்படி. முன்னாடி மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் உட்கார்ந்திருக்காங்க. அவங்க தலையில போட்டு சண்டைக்கு வந்துற போறாங்க. சும்மாரியா? ஏற்கனவே தோக்குற கடுப்புல இருக்காங்க. டென்ஷன் பண்றாங்க. டிக்கெட் கொடுத்தா பார்க்கலாங்க. ஐபிஎல் வேணாங்க. எதுக்குங்க? எதுக்கு? தல வரது. வச்சா தங்க.
இருக்கு? தலைய பாத்துட்டா. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மண்ணெல்லாம் தூத்துக்கி இருந்த. எல்லாம் பண்ண தலைய பார்த்தோன்னே எல்லாம் மறந்துச்சு. சூப்பருங்க. சூப்பர். அவர் அடிக்கலையா? நான் ஸ்ட்ரைக் 2க்கு போயிட்டாரியா? இருந்து போட்டா. ஏங்க நீங்க இப்போ ஒரு தியேட்டருக்கு போறீங்க, நீங்க ஒரு மாஸ் சீன் பாக்குறீங்க, மாஸ் சீன் ஞாபகம் இருக்குமா நொத்த சீன் ஞாபகம் இருக்குமா? ஏய் மெண்டல், அது தியேட்டரா படம்டா. ஏங்க எங்களுக்கு இது படங்க, இது மொமெண்ட். அந்த ஸ்டம்பிட் அடிச்சாரு 0.12 செகண்ட்ஸ் ஆம்ங்க. டேய் மேட்ச் இன்னும் முடியலடா. டேய் மேட்சே முடியல, அதுக்குள்ள எங்கடா போறீங்க? அதெல்லாம் ஆப்போசிட்ல இருக்க 6 அடிச்சிரா, மேட்சே முடிஞ்சிருச்சு. சொன்ன மணியே 6 அடிச்சிட்டான். டேய் எதுவும் ஜோசியம் பாக்குறீங்களாடா? ஐயா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், அது பேர்ல நைட் இருக்கு அப்படின்னா 6 மணி 7 மணி மேட்ச் தான் ஜெயிச்சிருவாங்க, பகல் மேட்ச் தோத்துருவாங்க. ஒண்ணும் செய்ய முடியாது. ஏன்னா அது பேரே பிளானட்ஸ் அப்படி அமைஞ்சு வந்திருக்கு, அது நைட் வந்திருக்கு. அப்ப நைட்ல தான் மேட்ச் வைக்கணும், பகல்ல வைக்க கூடாது. ஐயா ராஜஸ்தான் ராயல்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? ராஜஸ்தான் ராயல்ஸ் இல்ல என்னடா ராயல்ஸ்ங்கிற மாதிரி இருக்கும். ஆனா முத கப் அடிச்சது அவங்க தான். நல்லா ஏதோ மாதிரி இருப்பாங்க, திடீர்னு வந்து கப்பு கிட்ட நிப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும், பார்த்து விளையாடணும் வீட்டுல. அப்புறம் அவனா எப்படி இருக்கா? அவ்வளவு நல்லா இருக்கியா? சூப்பரா இருக்கேன். ஐபிஎல் ஆரம்பிச்சிருச்சு போல. ஆமா மாப்ள, ஐபிஎல் பூரா போய் வீட்டுக்கு வெளியிலயும் பீர் பாட்டிலா எடுத்து வச்சிருக்காங்க. என்ன பீர் பாட்டில்? என்ன கர்மாந்திரம் தெரியல, குடிச்சு நாசமா போறதுக்கு இது பண்றாங்க. தேவல்லாத பேசிக்க. சரி மேட்ச பத்தி பேசுவோம். என்ன ஐபிஎல் என்ன? யாரு நீ யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறேன் நீ? ஒவ்வொரு வருஷமும் ஒருத்தருக்கு ஸ்பார்க் தெரியும். ஏன்னா என்னமோ அந்த லக்னோ டீம் இருக்குல்ல, லக்னோலாம் இல்ல மாப்ள, என்னமோ அவங்கள்ட்ட இருக்கு. டெல்லி வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆனா டெல்லிக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு. என்னது? பவுலிங் கொஞ்சம் கம்மியா இருக்கு. இது சும்மா இது சொல்லாதவனே. இல்ல அவனே இல்ல, போன வாட்டி தான் அந்த எஸ்ஆர் வச்சிருக்காங்க இல்ல, அவங்க மறந்துட்டேன் பாரு. எஸ்ஆர் வந்து வெறும் சாதாரண பவுலிங் டீமா இருந்துச்சு. இந்த வாட்டி கொண்டாத கடப்பார டீம்ன்றாங்கல, உண்மையா கடப்பார டீம் எஸ்ஆர்ஹெச் தான்ன்றாங்க. எனக்கு அது தோணல அவனே. அது அந்த என்னவோ தெரியல, அந்த எஸ்ஆர்ஹெச்ல ஏதோ ஒரு குறை இருக்கு. அது என்னன்னு என்னால கரெக்ட்டா பிரெடிக்ட் பண்ண முடியல. ஆனா இன்னொன்னு இருக்கு மாப்ள, சிஎஸ்கே இருக்க வரைக்கும் அவங்க விட மாட்டாங்க. சிஎஸ்கே இல்லவனே, இந்த தடவை ரொம்ப ஏஜ்டா இருக்காங்க. ஆண்ட பரம்பரையா அவங்க. போன தடவை அது வந்து நடந்தது வந்து ஒரு 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 ஸ்போர்ட்ஸ் சைடு இருந்து நீ யோசி. நீ ஃபேனா வந்து பேசாத, ஸ்போர்ட்ஸா பேசுனீனா இந்த ஸ்போர்ட்ஸா பேசு. சிஎஸ்கேவே விடு, சிஎஸ்கே விடு. போன வாட்டி அடி வாங்கிட்டு போன பாம்பு யாரு? மும்பை இந்தியன்ஸ். ஆமா மும்பை அந்த சொல்லலாம். பாம்பு அடிபட்டு போய் அது பாம்பு தீண்டிய தீரும் தான் தெரியும். உக்கிரமா இருக்கும் மாப்ள, உக்கிரமா இருக்கும். ஆனா ஏதோ முத மேட்ச் தோத்துட்டாங்க லேசா, திருப்பி வந்தாங்கன்னு வெச்சுக்க கடப்பா அழுக விட்டு ஜெயிப்பாங்க. அது வேற ரொம்ப இரிட்டேட் ஆகும். சரியான டீம் மாப்ள, ஒரு யோசனை. ஆனா மாப்ள இந்த வாட்டி ஆர்சிபிக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கற. ஆமா மாப்ள, இந்த வாட்டி என்ன ஐபிஎல் எடிஷன் வந்து நான் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் விட்டுட்டு எனக்கு வந்து உண்மையிலேயே மனசார இந்த ஒரு தடவையாச்சும் அவங்க ஜெயிக்கணும்னு எனக்கே தோணுது. எனக்கு கோலிக்கா ஒரு தடவை ஆர்சிபி ஜெயிச்சா நல்லா இருக்கும். வேண்டுனாலும் வேண்டலைனாலும் இந்த வாட்டி ஆர்சிபி தான் ஜெயிக்கும்னு நினைக்கிறேன். ஏன் நீங்க சொல்ற? இன்னைக்கு இந்த வாட்டி ஐபிஎல் எடிஷன் எத்தனாவது? 18வது வருஷம். 18வது எடிஷன். 18 யாரோட ஜெர்சி நம்பர்? கோலியோடது. கோலி 18 ஆர்சிபி ஐபிஎல் 18 சீசன். அப்ப யார் ஜெயிப்பா? சும்மா விட்டுருந்தா கூட ஆர்சிபி ஜெயிக்க வாய்ப்பு இருக்குடா. இப்ப நீ கொண்டு வந்தியே ஒரு தியரி, இது மாதிரி வருஷா வருஷம் ஒரு கன்றாவி தியரியை தூக்கிட்டு வரீங்க பாத்தீங்களா? அதனாலதான்டா வருஷா வருஷம் நாசமா போகுது. டேய் தியரியை விட்டு தொலை, அடிச்சா ஜெயிக்க போறாங்க, இல்லைன்னா தோக்க போறாங்க. 18 இது யார் சொன்னா உனக்கு? யார் சொன்னா? பேசிக்கிட்டாங்க. கோலி சொன்னாரா? இல்ல ஆர்சிபி டீம்ல சொன்னா சொல்ல வந்தன்னு வச்சுக்க, அறுத்து விட்டுறேன் பாத்துக்க. இதே வேலையா திரியிறாங்க. போன வருஷம் இப்படித்தாங்க. விராட் கோலி வந்து இந்த வாட்டி தோத்துட்டாருன்னா கிரிக்கெட் விட்டே போயிருவாரு. அப்படி கிரிக்கெட் விட்டு போயிட்டாருன்னா இந்தியன் ஃபேன்ஸ் கிரிக்கெட் மேல இருக்க இன்ட்ரெஸ்டே போயிருன்னு பரதேசினை கிளப்பி விட்டு வருஷம் வருஷம் ஒரு தியரியோட வர்றாங்க. எவரு? ஐயா பஞ்சாப் கிங்ஸ் அணியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுதான் பஞ்சாப் கிங் வந்து பிரீத்தி சிந்தா வந்து எனக்கு ரொம்ப நாளா பழக்கம். அதனால வந்து என்கிட்ட கேட்டுச்சு, நம்ம தோத்துட்டே இருக்கோம் என்ன பண்றது கேட்கும்போது நான் தான் நேம சேஞ்ச் பண்ணுங்க, நியூமராலஜி படி நேம சேஞ்ச் பண்ணணும். கிங்ஸ் 11 பஞ்சாப் இருந்தது, அது வேணா நம்பர் செட் ஆகாது, 2 பிளானஸ் ஓட்டா சரியா போயிருன்னு சொல்லிட்டு 11 சொல்லிட்டேன். இப்போ வந்து பஞ்சாப் கிங்ஸ் அப்படின்னு மாறிடுச்சு. கிங்ஸ் மாத்திரனாலே ஜெயிப்பாங்க நினைச்சிட்டு இருப்பாங்க, ஆனா நடக்காது. எனக்கு மட்டும் தெரியும். ஐயா ஆர்சி பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஆர்சி வந்து ஒரு சூப்பரான சரக்கு, ரொம்ப ஒரு மிட் ரேஞ்ச்ல நல்ல ஒரு சரக்கு. ஐயா ஆர்சிபி பத்தி கேட்டாங்க. ஆர்சிபியா? பெங்களூர் டீம். ஆர்சிபி வந்து ஜெயிக்கணும்னா ஒண்ணே ஒரு சிம்பிள் வாட்டர் பண்ணணும். எல்லாம் வாயை மூடிட்டு சும்மா இருந்தாலே போய் ஜெயிச்சிருவீங்க. வாயை விட்டு வம்புழுத்து எல்லாரோட வன்மத்தி வாங்கி கொட்டிக்கிறனால தான் நீங்க ஜெயிக்க மாட்டேங்கிறீங்க. சாத்திரி கம்முன்னு இருங்க, நீங்க தான் ஜெயிப்பீங்க. எல்லாரோட ஆதரவு உங்களுக்கு தான் இருக்கு. நீங்க ஜெயிக்கணும் தான் எல்லா டீமும் நினைக்கிறாங்க. ஆனா எப்ப ஜெயிப்பீங்க உங்களுக்கும் தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது. நெக்ஸ்ட் என்னடா இந்த வாட்டியும் டிக்கெட் இல்லன்ட்டானுங்க. டேய் எத்தனை வருஷமாடா நானும் ட்ரை பண்றது. போங்கடா ஹெட்டப்பா இருக்கு மச்சான். என்ன இங்கிலீஷ்லாம் பேசுறான்டா. என்னடா டேய் 2000 டிக்கெட் கூட வாங்க முடியல மாப்ள. எப்படி எல்லாம் கிரவுண்ட்லயே 35000 பேர் தான் இருக்க முடியும். ஆனா 2 லட்சம் பேர் கிரிக்கெட் பார்க்கணும் ஆசைப்படுறாங்க. எப்படி அப்புறம் எப்படி அங்க உள்ள போறாங்க? பணம் உள்ளவங்களால போக முடியுது. நம்ம கிட்ட எல்லாம் பணம் வாழ்க்கையில மாறவே மாறாதுல்ல.
தெருவிலே நின்னு டிவிலே போட்டு பார்க்க வேண்டியதுதான் நம்ம நிலைமை போலயே. டிக்கெட் இல்லையா? ஆமா, மேட்ச் பார்க்கணுமா? அட ஆமாப்பா, ஆமா. தலதரிசி இந்த பார்த்தே ஆகணுமா? உனக்கு என்னடா வேணுங்கற? யாரா அவன்? நான் ஒண்ணு கவலைப்படாதீங்க, உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கல, மேட்ச்க்குள்ள பார்க்கணும்னு ஆவலா இருக்கீங்க. ஆமாங்க, நான் ஏற்பாடு பண்றேன். ஏஜென்ட் போலப்பா. ஏங்க ஏஜென்ட்டா? ஆமா, நீங்க பார்த்து பண்ணி விடுங்க. இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் ஏற்பாடு பண்ணிட்டு வரேன். இந்த மாதிரி ஏஜென்ட் இங்கே இருப்பாங்க. இவங்கள்ட்ட டிக்கெட் இருக்கு, முதல்ல பல்கா வாங்கிடுவாங்க. இவங்களுக்கு அவங்களுக்கு மேல லிங்க் இருக்குங்கறாங்க. ஆமா, இவன் ஒரு 100 டிக்கெட் வச்சிருப்பான். அவன் வாங்கிட்டு வந்து நம்மளுக்கு இல்லாத மாதிரி கொடுத்துட்டு 100 ரூபாய் கூட்டி போயிடுவான். ஓ சூப்பர் சூப்பர். அண்ணே அண்ணே, இல்ல சைலண்டா எதா இருந்தாலும் இங்கே பேசிப்போம், உள்ள போயிட்டு மாத்தி பேசக்கூடாது. இல்ல இது மாதிரி நான் நிறைய பாத்திருக்கேன். ஏமாந்ததெல்லாம் போதும். தலைக்கு 100 ரூபாய் கொடுங்க. 100 ரூபாயா? 100 ரூபாய் கொடுங்க. 100 ரூபாயா? ஆமா, 100 ரூபாயா? 100 ரூபாய் கொடுங்க, காசு 100 ரூபாய். என்னடா நீ குடு மாப்ள, நான் சேர்த்து கொடுங்க. ஐயோ 200 ரூபாயா இருக்கே. அண்ணே சில்லற அப்புறம் மாதிரி அப்புறம் மாத்திரலாம். மாத்திக்கலாம். சரி, எல்லாம் உள்ள ஏதாச்சும் வெள்ளரி பிஞ்சு ஏதாவது வச்சா வாங்கி தாங்கண்ணே. சத்தம் போடாம சரி. சைலண்டா வாங்க. அண்ணே அங்கே ஒரு 4 பேர் இருக்காங்க, பார்த்தாலும் பாத்துருவாங்க. அமைதியா போகணுமா? ஆமா, சரி, அவங்களுக்கு தெரியாம வாங்க. அண்ணே பெரிய ஆளா இருப்பார் போலயே. அண்ணே அண்ணே, ஸ்டேடியம் இந்த பக்கம் இருக்கு, இந்த பக்கம் எங்கனே கூட்டு போறீங்க? டிக்கெட் ஒளிச்சு வச்சிருப்பாரு, அதெல்லாம் உனக்கு தேவையா? போ டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போ. போங்கண்ணே. வாங்க பாய்ஸ் வாங்க. நான் தான் first வைப்பேன். அமைதியா இருங்க. அவங்க கூடாது, அமைதியா வாங்க. பாருங்க ஓட்ட எவரையா பாருங்க. நான் தெரியும் பாரு, பாரியா தெரியுதா? போதும் தம்பி, போதும். எல்லாரும் பார்க்கணும், சும்மா வாங்க. நீ பாரு. ஓகே, தெரியுதா? வாங்க. நீ பாருங்க. ஆஹா ஓஹோ ஆஹா, தல தெரியுது. தெரியுதா? தெரியுதா? தல தெரியுது. தலை தெரியுதா? தலையா? பாக்குறேன். டேய், அது அம்பையர் தலடா. அம்பேர் தலையா? தெரியுமே, தெரியலையா? உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. காசை ஒழுங்கா திருப்பி கொடுறாமுல்ல. என்ன தம்பி காசு திருப்பி கேட்டு இருக்கீங்க? காசெல்லாம் திருப்பி தர இல்ல. இல்ல ஏதோ மலையாளத்துல பேசிக்கிருக்க. காசு திருப்பி கிடையாது. என்ன கேட்டேன்? மேட்ச் காட்டுறேன்னு கேட்டேன். மேட்ச காட்டிட்டேன், முடிஞ்சு போச்சு. எனக்கு அப்பே தெரியும்டா, இவங்க எல்லாமே ஒரு ஏமாத்துக்காரங்க. இவன் 100 ரூபாய்க்கு டிக்கெட் கொடுக்கும்போது எப்படி 100 ரூபாய்க்கு கொடுக்க முடியும்? அப்ப ஏமாத்துறேன். அதானே நான் தான் முன்னாடியே சொன்னேடா, ஸ்டேடியம் இந்த பக்கம் இருக்கு, ஸ்டேஷனுக்கு இங்க கூட்டு போறான்னு. அவன் பதில் சொல்றதுக்கு முன்னாடி நீ புதுல வந்துகிட்டு இல்ல அவனே அவர் வந்து டிக்கெட்டை ஒளிச்சு வச்சிருப்பாரு சொன்ன நீ தானடா. இப்பதான் வர்ற பெரிய நல்ல மாதிரி சிறுப்பு பிஞ்சிரும் உனக்கு. தப்பிச்சு போற என்ன? ஒழுங்கு மரியாதை வாங்கின காசை எடுத்து வச்சுட்டு போ. இந்த லட்சணத்துல 200 ரூபாய்க்கு சில்லற இல்ல, வெள்ளி பிஞ்சு வாங்கி தரேன் சொல்ற. சிறுப்பு பிஞ்சிரும் உனக்கு. ஃப்ரீயா இந்த காம்பன்சேட் பண்ணவா? தளபதியை பாக்குறியா? பாக்குறேன். நீ அதுக்கு கட்சி மீட்டிங் கூட்டு போவா, அதெல்லாம் வரிசையில எல்லாம் பார்க்க முடியாது. நான் உனக்கு இங்கேயே காட்டுறேன். நானு இங்கேயே காட்டுறேன். நானு இங்க எப்படி மேட்சுக்கு வந்திருக்காரா? அந்த ஓட்டோலயே பாரு, வந்திருக்காருயா. பாரியா சொல்ற. மேல ஒரு ஓடு தெரியுதா? ஓடு எங்களுக்கு எப்படி தெரியும்? எங்களுக்கு வால் தானே தெரியும். அது இல்ல, மேல ஒரு கூரை. ஆமா, கூரைக்கு மேல பாரு ஜீவன் இருப்பாரு. பாரு பக்கத்துல விஜய் இருப்பாரு, சைடுல வெங்கட் பிரபு இருப்பாரா? இது வேற வச்சு ஏமாத்திட்டு நிக்க. மாவனே ஓட்டு கதையா சொல்ற நீங்க? தெரியுமோ ஐயா, குருப்பெயர்ச்சி சனி பெயர்ச்சி பாத்துக்கிட்டு இருந்தீங்க, என்ன ஐபிஎலுக்கு வந்துட்டீங்க? இது ஐபிஎல் சீசன்ல ஐபிஎல் டைட்டில் போட்டு ஏதாவது போட்டாதான் பாப்பாங்க, இல்லன்னா எதுவும் வர பார்க்க மாட்டாங்க. வேஸ்ட் தள்ளி விட்டு போயிருவாங்க. ஏன்னா பூரா வந்து ஸ்ட்ரீட் லெவல்ல மேட்ச் வைக்கிறது இந்த மாதிரி பாக்குறது தான் வேலையா இருக்கு. அதனால வேஸ்ட் எல்லா வரலையும் பீரை போட்டுட்டு ஐபிஎல் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அதனால வந்து மத்ததான் பேசினா கேட்க மாட்டான். ஒன்லி ஐபிஎல், அதான் ட்ரெண்டுக்கு நாங்களே மாறிட்டோம் நாங்க. ஐயா சிஎஸ்கே பத்தி, சிஎஸ்கே வந்து ஒரு லெஜெண்டரி டீம், அத பத்தி இதுக்கு மேல நம்ம பேச வேணாம். ஐயா நீங்களே இப்படி முட்டு கொடுத்தா என்னங்க அர்த்தம்? என்ன பண்றேன்னா சென்னை ஃபேனு, தோனி வெறியன், என்ன பண்றது நானு? நெக்ஸ்ட் ஐயா மும்பை இந்தியன்ஸ் பத்தி. மும்பை இந்தியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அடிபட்ட பாம்பு. போன தடவை வச்சு எல்லாரும் வச்சு வெளுத்து அனுப்பி விட்டாங்க. பாம்பு சீண்டியே தீர்வுன்னு தூக்கிட்டு வரும்னு பாப்பாங்க. மொத மேட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. ஒண்ணும் கிடையாது, எல்லாம் சும்மா ஃபேக். எல்லாம் வந்து ஏமாத்த சித்து விளையாட்டு எல்லாம் ஏமாத்துறது, மனசு சாந்திக்காக சொல்லிக்கிறது எல்லாமே. இதே மாதிரியே நான் அடுத்த மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஐயா அவ்வளவுதாங்க டீம் அவ்வளவுதானா? ஐயா அடுத்து இந்த ஃபைனல்ல யார் ஜெயிப்பான்னு சொல்ல முடியுங்களா? 10ஆம் தேதி வரைக்கும் தான் கிரகங்கள் வந்து கணிக்க முடியுது. 10ஆம் தேதிக்கு அப்புறம் தான் கிரகங்கள் மாறும், பிளானட்ஸ் வந்து உட்காரும், 2 போகும் வரும், அப்படிலாம் நடக்குது. அதனால அதுக்கப்புறம் திருப்பி என்னங்கிறத கலந்து ஆலோசிப்போம். வணக்கம்.